சூர்யா அவர்களுடைய விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் இந்த படத்துடைய மொத்த வசூல் அதிகாரப்பூர்வமாக படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய இதுவரைக்கும் மொத்த வசூல் 75 கோடி ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் பெற்றிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் தமிழ் தெலுங்கு 2 மொழிகளையும் ரிலீஸ் ஆச்சு. தெலுங்குலேயே ஒரு 50 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 120 கோடி ரூபாய் அளவுக்கு வசூல் சாதனை பெற்றிருக்கு. இனி போக போக தியேட்டர்ஸில் கூட்டம்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபேமிலியோடு இந்த படம் வந்து கண்டுகளிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால் கண்டிப்பாக தமிழில் 100 கோடியை தாண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இந்த படம் அமெரிக்காவில் ரிலீஸ் ஆச்சு. $1 மில்லியன் கடந்து வசூல் சாதனை பெற்றிருக்கு. சூர்யாவுடைய முதல் படம் $1 மில்லியன் அமெரிக்காவில் கடந்திருக்கு அப்படிங்கிற சாதனையை இந்த படம் பெறுது. வெங்கட் நட்லூரி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. ஒரு குடும்ப போக்கில் எடுத்துகிட்டு போயிருக்காரு. படத்துடைய கதை வந்து வித்தியாசமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு பல பாசிட்டிவான விமர்சனங்கள் வந்து இந்த படத்தில் வந்திருக்கு. குறிப்பாக கருப்புக்கு அப்புறம் இந்த படம் ஒரு நல்ல ஒரு வெற்றி படமாக சூர்யா சாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவலாக பேசப்பட்டு வருது. அதேமாதிரி இந்த படத்துடைய ஹீரோயின் மமிதா பைஜி இவங்களோட ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குப்பா. ஹீரோயினுடைய கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஒரு 40 வயசான ஒரு ஹீரோவை மமிதா பைஜி 20 வயசான மமிதா பைஜி லவ் பண்ணுற மாதிரி சீன்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு வாடகை தயார் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கண்டென்ட் இதுதான். ஒரு வித்தியாசமான கண்டென்ட்டாக இருந்தாலும் இது வந்து ஒரு குடும்ப பாங்காக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் எல்லோரும் தேடி தேடி இந்த படத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு இன்னும் ஒரு பாசிட்டிவான ரிவ்யூக்கெலாம் நிறையா வந்துட்டுருக்கு. இதே நிலைமை போச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் ஒரு 200 கோடி ரூபாய் அளவுக்கு மேலே வசூலிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஓகே விஸ்வநாதன் சன்ஸ் இந்த படத்தை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு புதிய மூவி அப்டேட்டில் சந்திப்போம்.